நம்மளுடைய கான்செப்டே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்காக இருக்கட்டும் நன்றி சொல்கிறோம், வணக்கம் சொல்கிறோம். ஸோ சூரியனுக்கு ஒரு படையல் வைக்கிறோம். சந்திரனுக்கு பௌர்ணமியில் நிலவு வந்ததுக்கப்புறம் சந்திரனை வணங்கி அம்பாளை வணங்கி அவளுக்கு ஒரு படையலை போடுறோம். மழை அவங்கள நம்ம மழையை வணங்குகிறோம். இந்த ஆடி 18ஆம் பெருக்குங்கிறதே நீருக்கு உண்டானது தான். அக்னி நெருப்பை நம்ம வணங்குகிறோம். காற்றை வணங்குகிறோம். இப்படி 5 பஞ்சபூதங்களாக சிவபெருமான் ஒவ்வொரு ஸ்தலங்களில் நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நெய்வேத்தியம் இல்லாத ஒரு வழிபாடு நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிடையவே கிடையாது. ஒரு வெத்தலை பாக்கு தேங்காய் உடைச்சி ஒரு வாழைப்பழமையாவது வச்சு நம்ம நெய்வேத்தியம் செய்கிறோம். ஸோ அப்படி இந்த காவேரி தாயாருக்கு நம்ம பூஜை பண்ணி புஷ்பங்களை எல்லாம் சேர்த்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் வளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சு தேங்க்ஸ் கிவிங்னு சொல்கிறது. ஸோ ஒரு நன்றியை சொன்னோமானால் அவங்க என்றைக்குமே நீங்கள் பாருங்களேன், இந்த காஸ்மிக் எனர்ஜி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை திரும்ப உங்களுக்கு கொடுக்கும்.